Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு சாப்டர் 6ல ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் லெசனில் செக்ஷன் பியில் 5th கொஸ்டினை பற்றி பார்க்க போகிறோம். இஃப் root 2 is equal to 1.414 and the square root of function returns minus 1.414 does it violate the following specification கேட்டிருக்காங்க. root 2க்கு வந்து 1.414 வேல்யூ கொடுத்துட்டு ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் மைனஸ் 1.414 ரிட்டர்ன் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. அப்படி ரிட்டர்ன் பண்ணும்போது கீழே கொடுக்கப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷனை அது வயலேட் பண்ணுதான்னு கேட்டிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷனில் ஸ்கொயர் ரூட் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்புட்ஸில் எக்ஸ் வந்து ரியல் நம்பராக இருக்கணும், எக்ஸ் வந்து ஜீரோவோட பெருசாக இருக்கணும் அல்லது ஈக்குவலாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இன்புட் கொடுக்கும்போது ஜீரோவோட பெருசாவோ இல்லை அதுக்கு ஈக்குவலாகவோ இருக்கிற நம்பர் தான் கொடுக்கணும். அவுட்புட்ஸ் வந்து y is a real number such that y square equal to xன்னு கொடுத்துருக்காங்க. y வந்து ஸ்கொயர் பண்ணால் x கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ திரும்பவும் ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன் போகலாம். இங்கே ஸ்கொயர் ரூட் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம முதல்ல எழுதிக்கலாம். ஸ்கொயர் ரூட் எக்ஸ். இப்போ இஃப் root 2 is equal to 1.414 கொடுத்துருக்காங்க. ஸோ root 2 is equal to 1.414. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலாக ப்ரோக்ராமில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருவாங்க, ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த 2 தான் வந்து எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? 2. ஸோ எக்ஸுக்கு நமக்கு இப்போ வேல்யூ தெரிஞ்சு போச்சு 2. இது வந்து அவுட்புட் வேல்யூ. ரூட்டுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கும் போது வரக்கூடிய 1.414 தான் அவுட்புட்டு. ஸோ இதுதான் வந்து y. அப்போ y is equal to 1.414. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட் எக்ஸுக்கு பதில் 2 வரும். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க? இன்புட் வந்து எக்ஸ் இஸ் ஏ ரியல் நம்பர், எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0ன்னு கேட்டிருக்காங்க. கட்டாயம் நம்ம வந்து 2 தான் கொடுக்குறோம். 2 வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0வான்னு பார்க்கும்போது ஜீரோவோட அது பெருசு தான். ஸோ இன்புட் கண்டிஷனும் ட்ரூ. அடுத்தது அவுட்புட்டுக்கு வந்து y is a real number such that y square equal to xன்னு கொடுத்துருக்காங்க. y ஸ்கொயர் பண்ணும்போது x வருமானு கேட்குறாங்க. ஆனால் நமக்கு வந்து ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ மைனஸ் 1.414 கொடுத்தனால இதுதான் இப்போ ஒய்யோட வேல்யூ. y is equal to minus 1.414. ஸோ இப்போ இதை அப்ளை பண்ணலாம். y square equal to x. ஸோ minus 1.414 the whole square equal to 2. இதை ஸ்கொயர் பண்ணும்போது 2ன்ற வேல்யூ கிடைக்கும். அதாவது மைனஸ் 1.414 இன்ட்டு மைனஸ் 1.414ன்னு அர்த்தம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது வரக்கூடிய ரிசல்ட் ஆல்மோஸ்ட் 2க்கு ஈக்குவலாக வரனால 2ன்னு போடுவாங்க. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணால் 2ன்ற வேல்யூ கிடைக்குது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனையும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஏன்னா எக்ஸோட வேல்யூ 2 தான், நம்ம எடுத்ததும் 2 தான். ஸோ அதனால் இது அவுட்புட் ஸ்பெசிஃபிகேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால் இது எதையுமே வயலேட் பண்ணல. சரி, இப்போ இந்த மாதிரி இன்புட் வந்து பாசிட்டிவில், அதாவது 2ன்ற வேல்யூ கொடுத்து அவுட்புட்டில் மைனஸ் 1.414 வர மாதிரி நம்ம ப்ரோக்ராம் எழுத முடியுமான்னு பார்த்தா எழுத முடியும். அந்த கோடிங்கை நான் தனியாக ஒரு பிடிஎஃப் ஃபைலாக கொடுக்குறேன். இது ஆன்சரில் எழுதணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் ஒர்க் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ ஆன்சரில் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, நோ இட் டஸ் நாட் வயலேட் த கிவன் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு போட்டுட்டு பிகாஸ் மைனஸ் 1.414 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 விச் சாட்டிஸ்ஃபை த இன்புட் அவுட்புட் ரிலேஷன் y ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு போட்டால் போகிறோம். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.